Hello students, welcome back to my channel. இன்னைக்கு நாம 12th standard second unitல exercise 2.7ல firstல 4th sum பார்க்குறோம். ஆல்ரெடி first 3 sums வந்து பார்த்தாச்சு. அதை போய் playlistல போய் செக் பண்ணிக்கோங்க. 4th sum. Okay. Write in polar form. என்ன கேட்டிருக்காங்க? I minus 1 divided by cos pi by 3 plus I sin pi by 3. Okay. So நம்ம given எழுதியிருக்கோம். இந்த values எப்படி எழுதிக்கலாம்? I minus 1 divided by cos pi by 3 value நமக்கு தெரியும் 1 by 2 plus I sin pi by 3 value என்ன? root 3 by 2. Okay. ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணி இதை வச்சு தான் நம்ம இந்த சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் வந்து 1 by 2 ப்ளஸ் I root 3 by 2. ஸோ இந்த 2 காமனாக இருக்கா கீழே டினாமினேட்டரில். ஸோ இந்த ரெண்டு 2வும் என்னாகும்? எல்சிஎம் எடுக்கும்போது சேர்ந்துருமா? ஸோ இது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். I minus 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் I root 3 டிவைடட் பை 2ன்னு கிடைக்குங்களா? கரெக்டாக? ஸோ இந்த 2வை நான் நியூமரேட்டர் மேலே வந்து கொண்டு போய்க்கிறேன். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? which is equal to 2 into I minus 1 divided by 1 plus I root 3. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் இருக்கும்போது காஞ்சிகேட் எடுப்போம். காஞ்சிகேட்னா என்ன? இந்த அதாவது டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்கோ அதில் உள்ள சென்டர் சிம்பலை மாற்றுவோம். ஓகேவா? அதாவது இன்ட்டு இப்போ 1 ப்ளஸ் I root 3 இருக்கிறது என்ன போடுவோம்? 1 மைனஸ் I root 3. அதாவது எதில் மாற்றுவோம் அப்படின்னா இமேஜினரி பார்ட்டில் உள்ள சைனை மட்டும் மாற்றுவோம். ஓகேவா? டிவைடட் பை இங்கே என்ன போட்டிருக்கோமோ அதால் திரும்ப மல்டிப்ளை பண்ணுவோம். இதுதான் காஞ்சுகேட். ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. அதாவது இங்கே இருக்க டேமை வந்து அப்படியே நம்ம எழுதியாச்சு. எழுதிட்டு டினாமினேட்டரில் கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதில் உள்ள இமேஜினரி பார்ட்டில் உள்ள சைனை வந்து சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இனி வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 2வை வெளியே வச்சுக்கிறேன். இப்போ நம்ம I மைனஸ் 1ஐயும் 1 மைனஸ் I root 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐயை கொண்டு ஃபஸ்ட்டு இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்குது? I into 1 1 I into மைனஸ் I root 3. ஸோ மைனஸ் ஐயோ நம்ம என்ன படிச்சிருக்கோம்? I square which is equal to என்ன கிடைக்குது நமக்கு? minus 1. ஓகே. இதை ஸ்ட்ரைட்டாக மைனஸ் 1 இதில் அப்ளை பண்ண அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது? இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிடுது. ஐயோ I ஸ்கொயரோட வேல்யூ minus 1. ஸோ மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? root 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த minus 1 கொண்டு 1 கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த வேல்யூ செகண்ட் வேல்யூடையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ மைனஸ் 1 இன்ட்டு 1 என்ன கிடைக்குது? மைனஸ் 1 கிடைக்குது. ஓகேவா? ஓகே. இங்கே என்ன? I ஸ்கொயர். ஓகே. ஃபஸ்ட் டேர்ம் I இன்ட்டு 1. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்ட்டு I which is equal to I. ஓகேவா? கேர்லெஸ் மிஸ்டேக். ஓகே. I இன்ட்டு 1 I. நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்ன? I ஸ்கொயரை தான் நம்ம மைனஸ் 1 சேஞ்ச் பண்ணி root 3 போட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1. ஓகே. நெக்ஸ்ட்டு மைனஸும் இந்த மைனஸும் திரும்பியும் ப்ளஸ் ஆயிடுது. 1ஐயும் I root 3 மல்டிப்ளை பண்ணும்போது I root 3. ஓகே. டிவைடட் பை இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குது? A ப்ளஸ் B இது A மைனஸ் B அப்படி இருக்கா? இப்போ ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும்? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஸோ ஏனா 1 Bனா root 3. கரெக்டாக? ஸோ நான் I root 3 சேர்த்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏனா 1 ஸ்கொயர் மைனஸ் ஐக்கும் ஸ்கொயர் வரும் root 3க்கும் ஸ்கொயர் வரும். ஸோ I ஸ்கொயர் root 3க்கும் ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு I இல்லாத டேம் எழுதிக்கிறேன். root 3 மைனஸ் 1. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ஐயை காமனாக எடுத்துக்கலாம். ஸோ ஐயை வெளியே எடுத்தோன்னா அதே மாதிரி root 3 ப்ளஸ் 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. டிவைடட் பை 1 ஸ்கொயர்னால் 1
மைனஸ் ஐ ஸ்கொயர்னு நமக்கு தெரியும் -1. ஸோ இது ப்ளஸ் ஆயிரும். √3யோட ஸ்கொயர் என்ன, ஸ்கொயரும் ரூட்டை கேன்சல் ஆகி ஒரு 3 மட்டும் கிடைக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்குது நமக்கு? இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு √3 - 1 ப்ளஸ் ஐ இன்ட்டு √3 + 1. ஓகே, ஸோ இதில் நான் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டாகவே வச்சுருக்கிறேன். டிவைடட் பை 4 கிடைக்குது. ஸோ 2ம் 4ஐயும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? நான் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ √3 - 1/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு √3 + 1 டிவைடட் பை 2. கரெக்டாக? ஸோ இப்போ இது வந்து ரியல் பார்ட், இது வந்து இமேஜினரி பார்ட். ஓகே, ஸோ இவ்வளோ எக்ஸ்ன்னு நினைக்கலாம், இதை வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர் அண்ட் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ லெட் நம்ம இப்போ எடுத்துருக்க வேல்யூவை இசட்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இசட் ஈக்குவல் டு √3 - 1/2 ப்ளஸ் ஐ √3 + 1/2. ஓகே, இது நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட். இதை நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. நமக்கு தெரியும் இசட்டோட வேல்யூ வந்து போலார் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இதில் தான் லாஸ்ட்டு கொண்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ வேல்யூஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இதில் ரியல் பார்ட் என்ன? ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் இமேஜினரி பார்ட் என்ன? ஆர் உள்ள எடுத்திங்கன்னா ஆர் சைன் தீட்டா. ஸோ லெஃப்ட் சைடு இது இருக்கட்டு, ரைட் சைடு இந்த வேல்யூன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டே நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்னா என்ன? இங்கே ரியல் பார்ட் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரியல் பார்ட். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? ரியல் பார்ட் என்ன? ஆர் காஸ் தீட்டா ஈக்குவல் டு இங்கே என்ன கிடச்சிருக்கு? √3 - 1/2. ஓகேவா? ஸோ நமக்கு இது பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொன்னால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வெறும் 1 வேல்யூ, ஆனால் √3யோட வேல்யூ என்ன? 1 பாயிண்ட் சம்திங் வரும். கரெக்டாக? அப்போது இதெல்லாம் ப்ளஸ் பெரிய வேல்யூ. ஸோ கண்டிப்பாக இந்த டோட்டல் வேல்யூ அப்போ என்ன இருக்கும்? பாசிட்டிவ். நமக்கு அவ்வளோ தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு இமேஜினரி பார்ட் என்ன? ஆர் சைன் தீட்டா. ஸோ இங்கே இமேஜினரி பார்ட் என்ன? √3 + 1/2. இங்கே ஆக்சுவலாக எல்லாமே என்னதான் இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட்டாக பாசிட்டிவ் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, நம்ம இங்கே வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 3 சம்ஸில் பார்த்துட்டோம். எல்லாமே 2 வேல்யூஸுமே சைனும் பாசிட்டிவ் காசும் பாசிட்டிவாக இருந்தால் ஆல்ஃபா வேல்யூ என்ன? தீட்டா. தீட்டா வேல்யூ என்ன? ஆல்ஃபா. ரெண்டுமே ஈக்குவல் தான். தெரியாதவங்களுக்கு லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ சைன் ப்ளஸ்ஸாக இருந்து காஸ் மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா தீட்டா வேல்யூ π - ஆல்ஃபா. இங்கே இந்த இடத்துல என்ன இருக்கும்? தேர்ட் குவாட்ரனில் டேன் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும், மீதி எல்லாம் மைனஸாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரனில் காஸ் மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும், சைன் டேன் எல்லாம் மைனஸாக இருக்கும். இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா ஆல் சில்வர் டீ கப்பு. ஓகேவா? ஸோ ஆல்னா என்ன? எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும். சைன் காஸ் டேன் எல்லாமே பாசிட்டிவ் இருக்கும். சைன் சில்வர், ஆல் சில்வர். சில்வர்னால் எஸ்ஸு தானே? ஸோ ஞாபகம் வைக்கிறதுக்காக தான். ஸோ சைன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம். டேன்னா என்ன? டீ கப். கரெக்டாக? ஸோ டீனா டேன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், கப்புனா காஸ் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ரெண்டும் நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுனால நம்ம ஸ்ட்ரைட்டாக சொல்லிக்கலாம் ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டானே சொல்லிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர் ஃபைன் பண்ணுறோம். ஆர் இப்போ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணுறேன். r² cos² தீட்டா ப்ளஸ் இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். r² sin² தீட்டா ஈக்குவல் டு, ஸோ ரைட் சைடு ஆட் பண்ணிப்போம். ஸோ இந்த சைடு என்ன? √3 - 1/2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இதோட வேல்யூ √3 + 1/2 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஓகே, ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா ஈக்குவல் டு என்ன? 1. ஓகே, ஸோ இதில் நம்ம காமனாக என்ன எடுத்துகிறோம்? r² வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? cos² தீட்டா ப்ளஸ் sin² தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிட வேண்டியதான். மேலே இருக்க வேல்யூக்கும் ஸ்கொயர் போகும், கீழேயும் 2² கிடைக்கும். ஸோ ஃபார்முலா என்ன?
a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. Next a minus b the whole square equal to a square plus b square minus 2ab. இதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் என்ன கிடைக்குது நமக்கு? a ஸ்கொயர்னா என்ன? √3 ஸ்கொயர். ஸோ நான் ஸ்ட்ரைட்டாக போடுறேன். 3 ப்ளஸ் பி ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர். ஸோ 1 மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. 2 a √3 b என்ன? 1. ஸோ 2 √3ன்னு கிடைக்குது. ஓகே, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை அப்படியே சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்குது? a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா √3 ஸ்கொயர். √3 ஸ்கொயர் which is equal to 3. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் b ஸ்கொயர். b ஸ்கொயர்னா என்ன? 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 2ab. ஸோ 2 √3. ஓகே, டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது நமக்கு? 4 இருக்குது. 2 ஸ்கொயர்னா என்ன? 4. இங்கேயும் 2 ஸ்கொயர் 4. ஸோ ரெண்டுலேயும் தனித்தனியாக இருக்கிறத நம்ம காமனாக எடுத்துட்டோமா? ஸோ ஒரு 4 தான் வருது, எல்சிஎம் எடுத்த மாதிரி. ஓகே, ஸோ இதில் என்ன கிடைக்குது நமக்கு? மைனஸ் 2 √3 ப்ளஸ் 2 √3 வந்து கேன்சல் ஆகிடுது. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இதோட வேல்யூ நம்ம 1 போட்டுட்டோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 3 + 1 + 3 + 1. So 4 + 4 8. 8/4 equal to cancel பண்ணா 2. So r square equal to 2 so which implies r equal to √2. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டோம் ஆல்ஃபா equal to theta. ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன செய்கிறோம்? theta ஃபைண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டோம்ல. ஸோ தீட்டானே போட்டுக்கலாம். இல்லை தீட்டாக்கு இது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்னால ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா, இல்லைன்னா செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர்ன்ட்டு இருந்தால் நம்ம ஆல்ஃபா வச்சு செய்வோம். அதான் ஃபஸ்ட்டு 3 சம்ஸில் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, தீட்டா ஃபார்முலா என்ன? tan inverse ஆஃப் ஒய் பை எக்ஸ். இப்போ இதில் ஒய் அண்ட் எக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சொல்லிட்டோம்ல இசட் ஈக்குவல் டு இந்த வேல்யூ நம்ம எடுத்தாச்சு. ஸோ இதுதான் என்னது? ரியல் பார்ட்டுங்கிறது எக்ஸு ப்ளஸ் ஐ, இந்த வேல்யூங்கிறது ஒய். கரெக்டாக? ஸோ நான் இதை வேணால் எடுத்து எழுதிக்கிறேன். ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு இது அண்ட் ஒய் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. ஸோ ஹியர் எக்ஸ் ஈக்குவல் டு √3 மைனஸ் 1/2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு √3 ப்ளஸ் 1/2. ஓகே, ஸோ இதை அப்ளை பண்ணிக்கலாம். தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒய்யோட வேல்யூ √3 ப்ளஸ் 1/2 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ √3 மைனஸ் 1/2. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சவங்க 2-ஐ வந்து ஃபஸ்ட்டே கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப் √3 ப்ளஸ் 1/√3 மைனஸ் 1. ஓகே, ஸோ நம்ம வந்து இனி சிம்பிளிஃபிகேஷன், அகைன் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து இந்த √3-ஐ வந்து வெளியே எடுக்கிறேன். எதுக்காகனே சொல்கிறேன். ஓகேவா? ஸோ √3-ஐ வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது? √3-ஐ வெளியே எடுக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்லேருந்து நான் √3-ஐ வெளியே எடுக்கேன் அப்படின்னா இதில் √3-ஐ வெளியே எடுத்தோன்னா 1 ஆயிரும். அண்ட் இதில் வந்து ஒரு √3-ஐ வெளியே எடுக்கும் அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 ப்ளஸ் 1/√3 எழுதிக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த √3-ஐ உள்ளே கொண்டு போனீங்கன்னா கேன்சல் ஆகி இந்த 1 கிடைக்கும். ஓகே, டிவைடட் பை இங்கே அதே தான். ஸோ √3-ஐ வெளியே எடுத்தோன்னா 1 ப்ளஸ் இங்கே மைனஸ், ஸோ 1 மைனஸ் 1/√3ன்னு கிடைக்குது. ஸோ √3 கேன்சல் ஆகி tan இன்வர்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் 1/√3 டிவைடட் பை 1 மைனஸ் 1/√3ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஒரு டேர்மை எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது என்ன? தீட்டா. ஓகேவா? இதில் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன் தான். ஸோ இதை equation 1ன்னு எடுத்துக்கிறேன், கேபிட்டல் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த வேல்யூவை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுறேன். நவ் 1 ப்ளஸ் 1/√3 டிவைடட் பை 1 மைனஸ் 1/√3. ஓகே, இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா which is equal to 1 plus 1/√3 divided by 1 minus இந்த 1/√3ல ஒரு 1-ஐ மல்டிப்ளை பண்ணேன்னா அதே தானே நமக்கு, அதாவது 1 into 1/√3ன்னு எழுதிக்கிறேன். ஸோ 1 minus 1
இன்ட்டு 1/√3னாலும் 1 - 1/√3னாலும் வேல்யூ சேம் தானே. ஸோ நம்ம தேவைக்காக நான் இதை எப்படி எடுத்துக்கிறேன். ஸோ நான் இதை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா, நம்ம tan வச்சு தானே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டேனில் எப்போ 1 வருது, tan π/4 இதுக்காக தான் அப்படி எழுதுனது. நெக்ஸ்ட்டு டேனில் எப்போ 1/√3 நமக்கு கிடைக்குது, tan π/6 கிடைக்குது. ஓகேவா, டிவைடட் பை 1 - 1 எப்போ வருது, இந்த 1 நான் மாற்றலை, சேஞ்ச் பண்ணேன். இந்த 1 அப்படியே வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ tan π/4 இன்ட்டு tan π/6 போட்டுக்கலாமா. அதாவது இது எல்லாத்துக்கும் 1 இந்த 1/√3 இந்த வேல்யூ எல்லாத்துக்கும் நான் வந்து வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு சின்ன ஃபார்முலா. ஓகே, ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan a plus b which is equal to tan a plus tan b divided by 1 minus tan a tan b. இது நீங்கள் வந்து ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க ட்ரிக்னாமெட்ரியில். ஓகேவா, இப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத நான் ஆன்சர் என்ன கொடுக்க போகிறேன், இந்த வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், which is equal to நான் சொன்ன ஃபார்முலாவில் இது எப்படி இருக்கு பாருங்கள், tan a ப்ளஸ் tan b. ஸோ a வந்து π/4, bங்கிறது π/6. ஸோ நான் வந்து tan π/4 ப்ளஸ் π/6 போட்டுக்கிறேன். ஓகேவா, புரியுது தானே. ஸோ இந்த ஃபார்முலாவை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். tan எல்சிஎம் எடுத்தால் என்ன போட்டுக்கலாம், 12 போட்டுக்கலாமா. ஸோ இங்கே 3ஆல் மேலே எங்களே மல்டிப்ளை, இங்கே 2ஆல். ஸோ 3π ப்ளஸ் 2π கரெக்டாக. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது, tan 5π/12 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த வேல்யூவை கொண்டு நம்ம அந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்ல, அதில் கொண்டு இந்த tan 5π/12 அப்ளை பண்ண போகிறேன். இந்த நம்பர் 1 எடுத்துருக்கோம்ல, ஸோ இதுதான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், இதில் கொண்டு அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்பர் 1 ஓகே implies theta equal to tan inverse of, இது ஃபஸ்ட்டே இருக்குது, இந்த வேல்யூவை நான் இதில் அப்ளை பண்ணிக்கேன், tan 5π/12. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் tan இன்வர்ஸும் டேனும் கேன்சல். ஸோ தீட்டா என்ன கிடைக்குது நமக்கு, 5π/12 தீட்டா வேல்யூவும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு போலார் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். போலார் ஃபார்ம் என்ன நமக்கு, z equal to r into cos theta plus I sin theta. ஸோ r வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம், √2 into cos theta வேல்யூ என்ன, 5π/12 plus I sin 5π/12. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், ஒரு 2k பையை ஆட் பண்ணுவோம். ஸோ z equal to √2 into cos thetaவில் 2k பையை ஆட் பண்ணுவோம். ஸோ 2k பை plus 5π/12 plus I sin 2k pi plus 5π/12 அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர், போலார் ஃபார்ம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த சம் வந்து ஈஸி தான், ஆனால் நான் ஸ்டெப்பாக சொன்னனால கொஞ்சம் லெங்க்த்தாக போன மாதிரி இருக்குது. உங்களால் முடியும் அப்படின்னா நிறைய ஸ்டெப்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேங்க்யூ.